இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, துன்பங்கள் இன்றி நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை என்கின்ற பாடத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். ஆண்டவர் இறுதி ராவுணவு முடிந்த உடனேயே யூதாசு இஸ்காரியோத்து வெளியே செல்லுகிறார். அந்த வேளையில் ஆண்டவர் மற்ற சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், அறையை விட்டு யூதாசு வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார் என்று குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, மகன் மாட்சி அடைகிறார், அதன் வழியாக தந்தையும் மாட்சி அடைகிறார். ஆண்டவர் இந்த மாட்சியை குறித்து எந்த சூழ்நிலையில் பேசுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கிற எண்ணத்தில் யூதாசு இஸ்காரியோத்து 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு வெளியே சென்ற அந்த நிகழ்விலே ஆண்டவர் இதை குறிப்பிடுகிறார். ஒரு பெரிய துன்பத்தை ஆண்டவர் சந்திக்க இருக்கிறார். அங்கே காட்டி கொடுத்தல் இருக்க போகிறது. கை கழுவி விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட போகிறது. ஆண்டவர் துன்பங்களை, வேதனைகளை அனுபவிக்கக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த வேளையில ஆண்டவர், நான் மாட்சி பெற போகிறேன், என் வழியாய் தந்தையும் மாட்சி பெற போகிறார் என்று மாட்சியை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் தான் அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை தான் மாட்சி என்று குறிப்பிடுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள், வேதனைகள் இன்றி மகிழ்ச்சி இல்லை என்பதை நம் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக குறிப்பிடுகிறார். நாம் வாசிக்கின்றோம் கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 1 அதிகாரம் 18வது இறைவார்த்தையில், சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. சிலுவை மரணத்தை ஆண்டவர் மாட்சியாக ஏற்றுக்கொள்ள சிலுவைக்குள்ளாக இருந்த வல்லமையை ஆண்டவர் இயேசு உணர்ந்து கொண்டார். ஒட்டுமொத்த உலகமும் மீட்கப்பட அவர் அந்த துன்பத்தை அடைய வேண்டும் என்கின்ற மன உறுதியில் அவர் சிலுவையை சுமந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே அன்பிற்குரியவர்களே, சிலுவைகள் இன்றி சிம்மாசனம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு சிறந்ததொரு முன்மாதிரி. இன்றைக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையில துன்பங்கள், வேதனைகள் உங்களை அழுத்துகின்றதா? கடன் சுமைகள், தீராத நோய்கள், பிள்ளைகளின் இருள் நிறைந்த வாழ்க்கை பாதை, இந்த உலகம் காண்பிக்கின்ற சிற்றின்பங்களினால் ஏற்படக்கூடிய பாவ சுமைகள் எல்லாம் உங்களை அழுத்துகின்றதா? ஆண்டவர் இயேசு தன்னுடைய சிலுவையினால் நமக்கு மாட்சியை ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டார். எனவே நாம் மன உறுதியோடு இருப்போம். ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 8 அதிகாரம் 18வது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம், இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதி அற்றவை என நான் எண்ணுகிறேன் என்று பவுலடியார் குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, நாம் சிலுவைகள் அன்றி மாட்சி அடைய முடியாது, மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் உணர்வோம். எசாயா புத்தகம் 41:10 ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நம்மை படைத்த கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். எங்கள் அன்பான ஆண்டவரே, திருமகன் இயேசு கிறிஸ்து சிலுவைகளையும் சொல்லொன்னா வேதனைகளையும் சுமக்கின்றதுதான் தனக்கு மகிமையை சேர்க்கும், அதன் வழியாக தந்தையாம் கடவுள் உமக்கு மகிமை உண்டாகும் என்று இந்த உலகின் மீட்பிற்காக வேதனைகளை அனுபவித்தார். அவமானமான சிலுவையை சுமந்து கொண்டார். அப்பா, எங்க வாழ்க்கையிலும் கூட நாங்கள் சந்திக்கின்ற சிறு சிறு துன்பங்கள் எல்லாம், சிலுவைகள் தருகின்ற வழிகள் எல்லாம் எங்களுக்கு நிலை வாழ்வை கொடுக்கும், எங்களுக்கும் மாட்சியை கொடுக்கும், உம்முடைய விண்ணக வீட்டிலே இடத்தை தரும் என்று சொல்லி மன உறுதியோடு இருந்து எங்கள் வாழ்விலே உமக்கு சான்று பகர செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமேன். God bless you.